சொல்லுங்கள். வணக்கம். என்னுடைய பெயர் மது ராமகிருஷ்ணனுங்க. பொள்ளாச்சியில் வந்துட்டு கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் தான் என்னுடைய ஊர். சேத்துமடை பக்கம் நரிக்கல்பதி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் என்னுடைய தோட்டம் இருக்குதுங்க. அங்கே வந்து எனக்கு 50 ஏக்கர் பூமி இருக்குது, 4 கிணறு இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் ரொம்ப நாளாக நான் வந்து ரசாயன வேளாண்மை தான் செய்துட்டு இருந்தேன். சொல்ல போனோம்னா நானே ஒரு உரக்கடையே வச்சுருந்தேன் முதல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா நாளாக அதில் வந்து ஒரு சலிப்பும் ஒரு வெறுப்பும் ஏற்பட்டது. என்ன காரணம்னா, ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பணம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆரோக்கியம் இல்லாமல் நம்ம என்னத்தை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்ததுங்க. அதுக்கு பிறகு அப்போ தான் வந்து நம்மாழ்வார் ஐயா, மசானாஃபா ஃபுகோகா, ஜப்பான் பேராசிரியர், அவங்களுடைய புஸ்தகங்களெல்லாம் படிச்சுட்டு நேரடியாக அவங்களையெல்லாம் சந்தித்து அவர்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கி கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக நான் வந்து இங்கே சுத்தமாக ஆர்கானிக்காக தான் என்னுடைய வேளாண்மை செய்துட்ருக்குறேங்க. இதில் வந்து பொருளாதார ரீதியாக அவனுக்கு பெரிய லாபமானு கேட்டிங்கன்னா, அது வந்து மனத்துக்கு சந்தோஷம் தரக்கூடியது தான் எனக்கு பெருசாக தெரியுது ஒழிய, பொருளாதாரம் அதுக்காக நஷ்டமெல்லாம் கிடையாது. மற்றவங்கள அளவுக்கு நிச்சயமாக ஈக்குவலாக தான் இருக்குது, அல்லது சில நேரங்களில் அதிகமாக தான் வருது. அந்த முறையில் சரியாக தெரிஞ்சு பயன்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து இடுபொருள் செலவு குறையும், வருமானம் அதிகமாக இருக்கும். ஸோ நெட் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கொடுக்குது. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மெயின் கிராப் வந்து தென்னைங்க. தென்னைக்குள்ளே நிறைய ஊடுபயிர் வச்சுருக்கிறேன். அதுதான் என்னுடைய தோட்டத்தினுடைய சிறப்பு. ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா முதல்ல கொக்கோ வச்சுருந்தேங்க. பட் என்னது வந்து மலை அடிவாரமாக இருக்கிறதுனால குரங்கு தொல்லை தாங்க முடியலைங்க. அதுக்காகவே நான் வந்து கொக்கோ எடுக்க வேண்டியதாக போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஜாதிக்காய் வச்சுருக்குறேங்க, ஒரு இடத்துல குறுமிளகு வச்சுருக்கிறேன், இன்னொரு இடத்துல பாக்கு வச்சுருக்கிறேன், இன்னொரு இடத்துல சில மூலிகைகள் நமக்கு தேவையான அன்றாட உபயோகத்துக்கு தேவையான மூலிகைகள் சிலதெல்லாம் வச்சுருக்குறேங்க. அதில் வந்துட்டு நான் ஆர்கானிக்காக விளைவிச்சு பலன் எல்லாம் பார்த்து தேங்காய் விற்பனைக்குன்னு வரும்போது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ரீமியம் ரேட் அதிக விலை கிடைக்கணும்னு பேராசைப்படலை. மற்றவங்களத விட எனது வந்து வித்தியாசமாக காட்டணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். அதனால் வியாபாரிகிட்ட அணுகும்போது அவங்க அதுக்கெல்லாம் தயாராக இல்லை. நான் என்ன சொன்னேன் கேட்டிங்கன்னா, எனக்கு அதிகமாக விலை கொடுக்க வேண்டாம், அதே விலை கொடுத்தா போதும், ஆனால் திங்கக்கிழமை நாங்கள் ஆர்கானிக் தான் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை பிரித்து காட்டினீங்கன்னா போதும்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு கூட அவங்க தயாராக இல்லை. அதுதான் யோசனை பண்ணாங்க. சரி, இனிமேல் நம்ம வியாபாரிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே வியாபாரத்தில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி, என்னுடைய தேங்காய் வாங்குறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது, ஒரு சின்ன தேங்காய் வியாபாரி எங்கிட்ட தேங்காய் வாங்குறாரு. அவர் வந்து பெரிய தேங்காய் வியாபாரிக்கு விற்கிறாரு. அவர் வந்து கொப்பரை கலத்துக்காரருக்கு விற்கிறாரு. அவர் கொப்பரை செஞ்சு ஆயில் மில்லுக்காரருக்கு விற்கிறாரு. அவர் ஆயில் எடுத்து பெரிய எண்ணெய் வியாபாரிக்கு விற்கிறாரு. அந்த பெரிய வியாபாரி, பெரிய எண்ணெய் வியாபாரி, சின்ன எண்ணெய் வியாபாரி, அதுக்கு பிறகு தான் கன்சியூமருக்கு போய் சேருது. ஸோ என்னுடைய தேங்காய் வந்துங்க அந்த கன்சியூமர் கைக்கு போய் சேர்றதுக்கு முன்னால் குறைஞ்சது 5 பேர் 6 பேர் அதை கையாளுறாங்க. ஒருத்தரும் 10% லாபம் வச்சுட்டா கூட 100 ரூபாய்க்கு என்கிட்ட வாங்கக்கூடிய தேங்காய் கன்சியூமர் போய் சேர்றப்போ 160 ரூபாய் ஆகிடுதுங்க. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், கொப்பரை செய்கிறது பெரிய கஷ்டமா, ஆயில் ஆட்டுறது பெரிய கஷ்டமா, இல்லை டைரெக்டாக நம்ம விற்கிறதான் கஷ்டமா, ஒன்றுன்னா செஞ்சு பார்க்கலாமேன்னு நானே என்னுடைய இது வந்துட்டுங்க, இங்கே சோலார் ட்ரையர் ஒன்று போட்டு கொப்பரை செய்கிறேன். இங்கேயே வந்து மரச்செக்கு வச்சு எண்ணெயை நான் ஆட்டிக்கிறேன். அந்த எண்ணெயை நேரடியாக கன்சியூமருக்கு கொடுக்குறேன். கன்சியூமர் கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இதே விளக்கம் தான் கொடுத்தனுங்க. எங்கிட்ட 100 ரூபாய்க்கு உங்கள் கைக்கு வரும்போது 160 ரூபாய் ஆகிடுது, வேண்டாம் 130 ரூபாயாக மாற்றிக்குவோம், எனக்கும் 30 ரூபா லாபம், உங்களுக்கும் 30 ரூபா லாபம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, உண்மையான கலப்படம் இல்லாத நல்ல ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் வாங்கினதுக்கு பிறகு ஒரு தடவை எங்கிட்ட வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க மாறவே மாட்டாங்க, மாற முடியவும் முடியாது.
அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தனுங்க, தேங்காயை எண்ணெயாக மாற்றி ஒரே ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கே நமக்கு 30% லாபம் வருதுன்னா அதுக்கு மேலே மறுபடியும் வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமா முடியாதா யோசனை பண்ணி பார்த்தேங்க. தாராளமாக முடியும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஹேர் ஆயில் பண்ணினேன். பாருங்கள், இப்போ இங்கே வச்சுருக்க அந்த சாமான்கள்லாம் உங்களுக்கு காமிக்க எந்தெல்லாம் போட்டு நாங்கள் ஹேர் ஆயில் பண்ணுறோம். எல்லாமே ஹெர்பல்ஸ். அத்தனை ஹெர்பலும் என்னுடைய தோட்டத்திலே விளையுது. தோட்டத்திலிருந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் ஆயிலினுடைய பவரே வேறேங்க. ஸோ அப்படி ஹேர் ஆயிலாக ஒரு இது பண்ணேன். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் குளிக்கிற சோப்பு செய்யலாம்னு அதுக்காக போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தேங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து சோப்பு செய்ய ஆரம்பித்தேன். அது இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆச்சு. 10 வகையான சோப்பு செய்கிறேங்க. குளிக்கிற சோப்பே 10 வகையான சோப்பு செஞ்சிட்ருக்குறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட், கொசு விரட்டி ஒன்று தேங்காய் எண்ணெயில் செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கும் சில ஆராய்ச்சிகள் செஞ்சு சில உதவிகள் வெளியே இருந்து வாங்கி அது ஒரு தேங்காய் எண்ணெயினுடைய பியூரஸ்ட்டு வடிவம் என்னென்னு பார்த்திங்கன்னா வர்ஜின் கோகனட் ஆயில் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தோனேஷியா, சிலோன், காசர்கோடு எல்லா பக்கம் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துங்க. இப்போ நான் அதை செஞ்சிட்ருக்கிறேன். அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஹாட் ப்ராசஸ் இருக்குது, கோல்ட் ப்ராசஸ் இருக்குது. நாங்கள் வந்து கோல்ட் ப்ராசஸ்லாம் செய்கிறோம். இதில் என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அவுட்டன் கொஞ்சம் கம்மியாக வரும், பட் குவாலிட்டி வில் பி தி ஹையஸ்ட். ஸோ அப்படி ஒன்று செய்யும்போது அது ஒரு 4வது ப்ராடக்ட் ஆகுது. அப்புறம் மறுபடியும் நாங்கள் அந்த சரட்டை இருக்குதுங்க, தொட்டி, அதை நாங்கள் தனியாக விற்றுறோம். அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் வேல்யூ அடிஷனுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. அதனால் ஸோ அப்படி தேங்காயாக விற்கிறதுக்கு பதிலாக வேல்யூ அடிஷன் செஞ்சு விற்கும்போது கிட்டத்தட்ட 50-60% ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். பார்த்திங்கன்னா ஒரு 32 வகையான பொருட்கள் தேங்காயிலிருந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அதையும் வருங்காலத்தில் படிப்பு டிகிரியெல்லாம் வாங்கி போட்டு தொழில் முனைவோன்னு ஆசைப்படுற முனைவோரெல்லாம் நம்ம பக்கம் பூராமே தேங்காய் தான் அதிகம் இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல் பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதனால் நிறைய பேர் நீங்கள் வேல்யூ அடிஷன் இன் கோகனட்டில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் என்னுடைய உதவியும் நிச்சயமாக நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படிங்கிறத இத்தனை பேருக்கு முன்னால் நான் வாக்குறுதி அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.